மர்மதேசம். என்ன எஸ்விஎஸ், உடனே என்ன பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னியாமே, என்ன விஷயம்? எங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலையா? எதனால் அப்படி நடந்துக்கிற? திடீர்னு ஃபோன் பண்ணி ஆல் ஆஃப் சடன் அத்தனை அக்கௌண்ட்ஸையும் பார்க்கணும் ஏற்பாடு பண்ணுன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள் எஸ்விஎஸ்? சரி, உன்னால எப்ப முடியும்? இப்போ எல்லாம் சரியா தானே இருக்கு, அதுக்கு என்ன அவசரம்? இனிமேலும் நான் தூங்குறதா இல்லை. நான் உன் உயிர் நண்பன். நீ அந்த குமாரசாமி அப்பாவை விட்டு வெளியே வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் உன் கூடவே இருக்கேன் இல்லையா? அது மட்டும் இல்லை, நாம் 2 பேரும் பார்ட்னர் ஆகி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கடுமையாக உழைச்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வசந்திருக்கோம்னா அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இந்த எஸ்விஎஸ் எதையுமே மறக்க மாட்டான். அதனால தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நானே மறந்து போய் அந்த பினாமிகள் கிட்ட கொடுத்துட்டா நீ சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ இதுதான் நீ என்ன சந்தேகப்படுறதுக்கு காரணமா? எஸ்விஎஸ், இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சந்தேகப்படுற மாதிரி ஒரு தப்பை நான் செஞ்சதே இல்லை. தண்ணி அடித்து உனக்கு தான் மைண்டு செடி இல்லாமல் போச்சு. ஆனால் உடனே ஒன்று சொல்கிறேன் எஸ்விஎஸ், உனக்கு ஒன்றுன்னா உடனே ஓடி வந்து நிற்கிறவன் இந்த ஜிகே ஒருத்தன் மட்டும்தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்க. தூரத்து சொந்தங்கள்னோ இல்லை நெருங்கின சொந்தங்கள்னோ சொல்லிக்க உனக்கு யாருமே கிடையாது. அதை மறந்துடாத. சரி, சொல்லிட்டேன்ல, இன்னும் ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி அக்கௌண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறேன். வரேன். என்ன தம்பி, காலேஜ் புறப்பட்டீங்களா? ஆமாம். புத்திசாலி பிள்ளை. இந்த வித்தை வைத்தியம்லாம் சோறு போடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. புறப்படுங்க. போதும். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? முதல்ல வெளியில் போ. என்ன ஆசான், நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்கிறீங்க. அதிகம் பேச வேண்டாம், வெளியில் போ. வேண்டாம் ஆசான், நானும் எப்படி எல்லாமே உங்கள்கிட்ட பேசி பார்த்துட்டேன். வயசுக்கும் வித்தைக்கும் மரியாதை கொடுக்குறவனா, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இல்லைன்னா நீங்கள் இதுவரைக்கும் சந்திக்காத பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும். இந்த மிரட்டலை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னோட ஒரு வார்த்தைக்காக என் ஆட்கள் காத்திருக்காங்க. அவங்க விரல் உன் மேல பட வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன ஆசான் மிரட்டுறீங்க? நான் சமாதானமாகவே காரியத்தை முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உங்கள் பலத்தை காட்டி மிரட்டுறீங்க. பதிலுக்கு நானும் என் பலத்தை காட்டுறேன். இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை. எந்த நிமிஷத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. வர்றேன். ஆமா. ஆசா, கோலப்பன் என்ன சொல்லிட்டு போறான்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றானா? அவனுக்கு வேற வேலை என்ன? வழக்கமான மிரட்டல் தான். நீங்க யாராவது ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணலாமே. எம்பிட்ட சொல்லிட்டோமே, அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சோம். அது போட்டோம். நீ எப்படிமா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேச்சு மாத்தாதீங்க ஆசா.
இந்த பிரச்சனையை இப்படியே வளர விடக்கூடாது. உடனே ஒரு லாயரை பார்த்து என்ன செய்யலான்னு கேட்கணும். இல்லைம்மா, அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். சீனிவாசன் கூட இதைத்தான் சொன்னார். அவர்கிட்ட கூட நான் இந்த பதிலை தான் சொன்னேன். என்ன ஆசா நீங்க? அவன் கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவன் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் சிக்கல் இருக்கிறதா எனக்கு தெரியல. எப்படி சொல்கிறீங்க? இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை, கோவில் நிலம் தானே. அவங்க காலி பண்ண சொல்கிறதும் நியாயம் தானே. எப்படிம்மா நியாயமாகும்? என்னை காலி பண்ண சொல்லிட்டு பதிலுக்கு அவங்க என்ன பண்ண போகிறான் தெரியுமா? அவனுக்கு 115 வருஷமாக எங்கள் தலைமுறை இங்கே இருக்குது. ஒரு கோவிலாட்டம் நினச்சி இதை பராமரிச்சுக்கிட்டு வரோம். ஆனால் அந்த கோலப்பை இதை கூறு போட்டு கண்டவங்களுக்கு விற்க ஆசைப்படுறான். என்னை துரத்திட்டு காசுக்கு ஆசைப்பட்டு கண்டபடி விற்கிறது எந்த வகையில் நியாயம்? இது தனி மனித சொத்து இல்லை, கோவில் சொத்து. எந்த காரணத்துக்காக கோவில் இதை எங்களுக்கு கொடுத்துருக்கோ அதுபடி தான் நடந்துக்கிட்டு வரோம். சார், நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது அங்கமங்கலம் கோயில் நிலம் சார். அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் நம்ம ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய நிலம் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த வழி தான் ஷார்ட்கட்டு. அதனால தான் நான் உங்களை இங்கே கூட்டு வந்தேன். கோயில் நிலம்னாவே குடிசை போட்டுருவாங்க போல இருக்கு. கோயில் தர்மத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? சில்லறையை வாங்கிட்டு விட்டுருப்பான் சார். இது என்னங்க சமாதி மாதிரி ஏதோ தெரியுது? சமாதி தான் சார். பிளான்ல சுடுகாடு பற்றி இருக்கா? இல்லையே சார். சார் இங்கே லெவல் கிடைக்கல சார். அந்த மேட்டுக்கிட்ட போனால் தான் லெவல் கிடைக்கும். போங்க அங்க. ஓகே சார். ஐயா, இவங்கெல்லாம் கோலப்ப அமைச்ச ஆளுங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளு. என்ன போர்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடும் சார். நாளைக்கு காலையில் கொண்டு வந்து வச்சுடுவாங்க. யார் நீங்களா? கேட்கறல்ல, காதல விடலையா? என்ன என்ன கொஞ்சம் மரியாதையாக பேசு. நான் என்ன வாடா போட சொன்னேன்? யாருன்னு கேட்டேன், சொல்ல வேண்டியதானே? சார் யார் தெரியுமா? ஆர்டிஓ. நாங்கள் சர்வே எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். சத்தம் போடாமல் ஓரமான இல்லை. நில்லுங்க. எங்க போறீங்க? அங்கெல்லாம் போக கூடாது. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரியா? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நில்லுங்க. முதல்ல நீங்க மரியாதையா பேச கத்துக்குங்க. அந்த சமாதி எங்களுக்கு ஒரு கோவில் மாதிரி. அங்கே நீங்கள்லாம் போகக்கூடாது. சுடுகாட்டில் கட்ட வேண்டிய சமாதியை கோயில் நிலத்துல கட்டிட்டு அதை கோயில்றீங்களா? கோயில் நிலத்துல குடிசை போட்டதே தப்பு, இதுல சமாதி வேறையா? கோவில் நிலத்துல நாங்கள் ஒன்றும் சும்மா குடியிருக்கல, சட்டப்படி வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். வாடகை கொடுத்தா சொந்தமாயிடுமா? ஆமாம், இது என் சொந்த நிலம் தான். இங்கே என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்ததே தப்பு. உங்கள் சர்வே எல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோங்க. மிஸ்டர், எங்களுக்கு கொடுத்த பிளான்ல இது கோயில் நிலம் தான் இருக்கு. எங்க கடமையை நாங்க செய்ய வேணாமா? நீங்க போய் எங்க மெஷர் பண்ணுங்க. அங்கே போகக்கூடாது. முதல்ல நீங்கள் இங்கேருந்து வெளியில் போங்க. யோ, என்ன அது? எங்க கடமை செய்ய விடாம தடுக்கிற? உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிக்க. வளரி, இவங்களை வெளியில் அனுப்பு. வெளியே போ, வெளியே போ. யாருக்கிட்ட அங்கே ஒரு ரவுடி தனத்தை காட்டுறீங்க? யார் யார் அப்படி? என்னையா? சார் 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 என்ன ஆசா இப்படி பண்ணிட்டீங்க? சார், நீ கரடியாக கத்தினாலும் அவர் எந்திரிக்க மாட்டார். உங்கள் ரவுடித்தனத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும். மீறினா இப்படித்தான். எங்க ஆடியோ அடிச்சதுக்காக நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஆர்டிஓவா? என்ன சார் சொல்றீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பக்கத்தில் வரப்போகுது. அதுக்கு நில அர்ஜிதம் பண்ணி தர வேண்டியது எங்கள் டியூட்டி. அதுக்கு சர்வே பண்ண தான் வந்தோம். இங்கயா? இந்த நிலத்துலயா? இல்லைங்க, இது கோயில் நிலம்னு பிளான்ல கிளியரா இருக்கு. நாங்கள் பக்கத்து நிலத்தை தான் சர்வே எடுக்க வந்தோம். சாரி, ஆசான் உங்களை ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. சாரி, வெரி சாரி. இவரை இப்படி அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு சாரி சொன்னா இப்படிமா? ஆசான், முதல்ல இவரை கியூர் பண்ணி அனுப்புங்க. வளரி, அவரை உட்கார வை. கண்ணத்தப்படி
யாரும் என்னன்னு விசாரிக்காம ஏன் ஆசான் இப்படி செஞ்சீங்க? விஷயம் முடிஞ்சு போச்சு, இனி அதை பற்றி பேச வேண்டாம். காஃபி போட போறேன். எனக்கு டீ ப்ளீஸ். ஸ்ட்ராங்கா போடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. என்ன பாக்குற? என்னடா அப்ப மாறி எங்களுக்குமா வந்து நிக்கிறானே? என்ன 50 ரூபாய் கொடுத்து தொலைஞ்சு போன சொன்னில்ல, தொலைச்சது திரும்ப கொண்டாந்துட்டேன். பொட்டியை திறந்து பார்த்து உள்ளார கொண்டு வை. ஸ்வீட்டுமா, மறக்காம எடுத்துக்க. ஏதுப்பா இவ்வளவு பணம்? நல்ல நேரம் வந்துட்டா கொடுக்கற தெய்வம் கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவான்ல, ஊரை கொடுக்கல, குதிரை கொடுத்துச்சு. என்ன பாக்குற? ஜாக்பாட் அடிச்சேன். பணம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 40,13,667 ரூபா 67 பைசா. இது அட்வான்ஸ் தாமா, பாக்கி பணம் வந்துகிட்டே இருக்கு. இங்க இருந்த மேனைக்கே கல்கத்தா டெர்பிக்கு பணத்தை கட்டி ஜெயிச்சிட்டேன். நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ பணத்தை கொள்ளையடிச்சு வந்த மாதிரில பாக்குற. அடிச்சிருக்கலாமே, நீதான் பணத்துக்காக எதை வேணாலும் செய்வியே. உன் சந்தேகம் உன்னை விட்டு போகவே போகாத. குதிரையில விட்ட பணத்தை குதிரையெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்கம்மா, பிடிச்சிட்டேன். இன்னும் சந்தேகம் போகலையா? நாளைக்கு காலையில பேப்பரை பாரு, ஐயாவோட போட்டோ வரும். கடவுளே, கையில காசு இல்லாம இருந்தப்பவே இவரை எங்களால அடக்க முடியல. இவருக்கு இவ்வளவு காசை கொடுத்திருக்கே, இனிமே நாங்க என்ன பண்ணுவோம்? என்னடா அப்பா விட்டதை பிடிக்க தாண்டா ரேஸுக்கு எத்தனை நாள் போனேன். இனிமே அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. என்னப்பா அது? நம்ப முடியாத விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, ஏற்கா எவ்வளவு பணம்? அப்பாக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கான். ஆமா கண்ணு, குதிரையால ஒண்ணு அழிஞ்சிடணும், இல்ல வாழ்க்கையில இழந்ததெல்லாம் மீட்கணும்னு நினைச்சேன். ரேசால அழிஞ்சு போயிடணும் கூட நான் பயந்தேம்மா. ஆனா ஆண்டவன் என்னை கைவிடல, காப்பாத்திட்டாரு. அப்பா, பொட்டி கடைக்காரன்ல இருந்து தெருவுல போறவன் வரவன் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கடன் எல்லாம் முதல்ல திருப்பி கொடுங்க. என்னம்மா நீ? இந்த பணத்தை வச்சு கடல்ல மூழ்கி போன நம்ம வீட்டுல இருந்து நிலபுலம் அத்தனையும் திரும்ப வாங்கணுமா? அப்பதான் மிராசுதார் மாணிக்க பிள்ளையோட மகன் மணவாளன் பிள்ளையோட மரியாதையை நிற்கும். அக்கா, நீ மாணிக்கம் பிள்ளையோட மகன் மணவாளன் கிட்ட பேசிக்கிட்டு நான் நம்ம லாயர் சுகுமாரனை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? அங்கமங்கலம் ஆண்டவர் வனத்தை கோலப்பன்னு ஒரு தர்மகர்த்தா திடீர்னு காலி செய்ய சொல்றான். அது விஷயமா தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அங்க என்ன பிரச்சனை? அது ஒரு கோயில் நிலம். 99 வருஷத்துக்கு முன்னாடி ஆசானோட குரு ஆண்டவர் அதை குத்தகைக்கு எடுத்தாரு. குத்தகை முடிஞ்சு 16 வருஷம் ஆகி மொத்தத்துல 115 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவன் அதை காலி பண்ணுன்னு சொல்றான், இவர் பண்ண மாட்டேங்கிறாரு. எத்தனை வருஷம்னு சொன்னேன்? 115 வருஷம். இடையில அந்த நிலத்தை யாருக்காவது வாடகைக்கு விட்டுருந்தாரா? இல்லையே. அதான் தர்மகர்த்தா நோட்டீஸ் அனுப்பல. என்னப்பா சொல்றீங்க? அம்மாடி, சட்டப்படி தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்த சொந்தம் கொண்டாட நினைச்சாலும் சரி, இல்லை அபகரிக்க நினைச்சாலும் சரி, அப்பத்தான் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள கோர்ட்டுக்கு இழுக்க முடியும். இந்திய நில உடைமை சட்ட பிரகாரம் நீண்ட கால குத்தகைக்கு அப்புறம் அதே இடத்துக்கு தொடர்ந்து 12 வருஷம் வாடகை பணம் கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த இடத்த வச்சு பணம் சம்பாத்தியம் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அந்த இடம் அவங்களுக்கு தாமா சொந்தம். ஏம்மா, சொந்த இடத்துக்கு யாராவது நோட்டீஸ் அனுப்புவாங்களா? அப்படின்னா அந்த நிலம் இப்ப ஆசானுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிறீங்களா? உனக்கு சந்தேகமா இருந்தா வக்கீல கேட்டுப்பாரு, அவரும் இதே தான் சொல்லுவார். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிமா தெரியாம போகும்? இந்த விதியினாலதான் குத்தகைக்கு விட்ட என் நிலமெல்லாம் என் கையை விட்டும் போச்சு. நீங்களும் இந்த புறா கூட இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க டாக்டர். ஆசா, வாமா வித்யா. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா உங்க அக்கா பத்மா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அதை விட சந்தோஷமான விஷயமா? என்னம்மா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா? இல்ல நான் சொல்றேன், அவங்களுக்கு லாட்டரியில பரிசு வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே சொல்லிடுறேன். எனக்கு ஒண்ணும் கிடைக்கல, கிடைச்சதெல்லாம் உங்களுக்கு தான். எங்களுக்கா? ஆமா ஆசான், உங்களோட ஒரு பெரிய பிரச்சனையே தீர்ந்து போச்சு. என்ன சொல்லுமா? நீங்க குடியிருக்கிற இந்த ஆண்டவர் வனம் சட்டப்படி உங்களுக்கு சொந்தமாயி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதான் அந்த குட் நியூஸ். என்னம்மா சொல்ற? 99 வருஷ ஒப்பந்த காலம் முடிஞ்சு அதுக்கு மேல ஒரு நிலத்தை ஒருத்தர் எந்தவித சம்பாத்தியங்களுக்கும் பயன்படுத்தாம 12 வருஷம் வச்சிருந்தாருன்னா சட்டப்படி அந்த நிலம் அவருக்கே சொந்தமா. நிஜமாவா? ஆமாமா, எங்க அப்பா மூலமா தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அப்புறம் லாயரையும் கன்சல்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் வித்யா. என் மனசை நெருடிட்டே இருந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லியிருக்கேன். ஏன் அந்த கோலப்பன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாம நேர்லயே வந்து மிரட்டிட்டு இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இனிமே அந்த கோலப்பன் இங்க வரட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் இனிப்பு சாப்பிட்றேன். அதுவும் இந்த நிலம் எனக்கு சொந்தமாயிடுச்சுங்கிறதுக்காக இல்லை, தொடர்ந்து சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரு, அதுக்காக. இந்த வனம் எப்பவும் சேவை மையமாக தான் செயல்படணும். இங்கே வேற எந்த விஷயத்துக்கும் இடம் இல்லை. இந்த நிலத்துல சட்ட சிக்கல் தீர்ந்திருக்கலாம், ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிலத்தை கோவில் நிலமாக தான் நினைக்கிறேன். இது எப்பவும் கோவில் நிலம்தான். தொடர்ந்து வாடகை கொடுக்க போகிறேன். இதை யாரும் தங்களுக்கு சொந்தமாக நினச்சிடக்கூடாது. வித்யா, அந்த ஸ்வீட்டை கொடு. விருமாண்டி, விருமாண்டி.